ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாரும் எங்கள் லவ் பற்றி கேட்டீங்க. உலகத்தில் எங்களை மாதிரி லவ் பண்ணது யாராச்சும் இருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. நாங்கள் லவ் பண்ணது வெறும் 5 நாள் மட்டும்தான். என்னடா இது? எது ஃபர்ஸ்ட் நாள் இன்ஸ்டாவில் சேட் பண்ணி லவ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டோம். 2வது நாள் நான் என் லைஃப் பற்றி சொன்னேன், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும். 4ஆம் நாள் மீட் பண்ண மெரினா பீச்சில். அப்புறம் 5ஆம் நாள் மார்னிங் நான் எப்படி நம்புறேன்னு கேட்டா, நான் என்ன ப்ரூஃப் பண்ணுறேன்னு கேட்டேன். வா மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நீங்கள் கூப்பிட்டா. மாயம் கண்ணீரில் போடும் கோலம் தண்ணீரில் போடும் அப்புறம் என்ன மாங்கல்யம் தந்து நானே தான். இவனை புலந்தோம்னா நாட்டுல இவனை மாதிரி வரக்கூடிய எவனையும் எவனும் வளர்த்து விட மாட்டாங்க. தம்பி முதல்ல போட வேண்டியதை போடு. ஹாய் காய்ஸ், உங்களுக்கே தெரியும் எனக்கு ஒரு பேடான ஒரு பாஸ்ட் இருந்துச்சு. அந்த பாஸ்ட்டை விட்டு நான் வெளியே வரதுக்குள்ள பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும் தான் தெரியும். என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா தெரியாப்பா. வாழ்க்கைன்னா சில அடிகள் விழதான் செய்யும். ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அப்பதான் எக்ஸ் மேட்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப் நான் பார்த்தேன். அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வைபுக்கு ஏத்த மாதிரி இருப்பாங்க. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். அண்ட் எனக்கு அங்கிருந்து ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சனால மட்டும்தான் இப்ப நான் ஏதோ ஓகேவா இருக்கேன். அந்த மனசு விட்டு பேசுறதுக்கு ஒரு பர்சன் கிடைச்சாவே எல்லாமே வந்துட்டு சால்வ் ஆயிடும். எல்லாம் எங்களுக்கு தெரியும். மூடு நீ. அதோ பாரு பாம்பு முட்டி போட்டு உட்காரு. இதெல்லாம் எப்படா தாங்கிக்கிற? அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. நீங்க என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? போடா. ஏட்டியா பொறாம லைட்டா கொஞ்சம் ஃபாஸ்டா கை வலிக்குதுடா. கையில புடிச்சு போன மூஞ்சில 10 பேர் காரி துப்புங்கடா. புதுசா கெட்ட வார்த்தை கண்டுபிடிச்சு கண்ட வடி திட்டுவேன். அப்பா இடுப்பெல்லாம் ரொம்ப வலி எடுத்துக்கிச்சு எனக்கு. வர ரொம்ப இடுப்பு வலி. சுமாரே சும்மா நொய்யின்ட்டு. உன் புருஷன் பேர் என்ன? கோடீஸ்வரன். அந்த நாய் காலையில செருப்படி 5 விழும்னு சொல்லி வை. ஒரு டயலாக் பேசுவானே, ஏய் வாட் அவுட் வெட்டோனா புலி இல்லடா, பசித்தா புலி இல்லடா. அதையே வேண்டாம் நானும் கேக்குறேன். யாரா நீ? சித்தா சிங்கண்டா. ஓங்கி அடிச்சா 1.5 டேங்க் வெயிட்டுடா. எங்க ஒருக்கா சொல்லு. ஓங்கி அடிச்சா 1.5 டேங்க் வெயிட்டுடா. மர்க்கா சொல்லு. ஓங்கி அடிச்சா 1.5 டேங்க் வெயிட்டுடா. ஆட உங்க கூர்க்காவுக்கு போறதவன. I love you. என்னடா உன்னோட பெரிய சித்திரவதையா இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல வெறி ஆகி போச்சுன்னு வை, அப்புறம் அடிச்சு மூஞ்சி முறையெல்லாம் உடச்சு விட்டுருவோம்டா. கொஞ்சம் விஷவாய் கூடுறா, சாப்பிட்டு செத்து போயிடுறான். அண்ணே அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. அம்மாடி காம பார்வையாளருக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கிற இடத்துல இடுப்ப கட்டி நிக்கிற அறிவுல உனக்கு பாத்துக்கிட்டே இந்த பாஞ்சாயிரம் வச்சுக்க வாழ்க்கையை கண்டகண்டல் ஆக்கிடுவாங்க. முதல்ல இடுப்ப மூடு. அம்மோ ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கமோ, ப்ளீஸ். சரி ஓகேடா போலாம். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட நான் அவனோட பர்ஸ் இதுல 100 ரூபாய் தான் வச்சிருக்கான். ஆனா நான் ஆசைப்பட்டு கேட்டனால கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? க்ளோஸ் அப்ல போறாங்க, அதுவும் ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. கிரிஞ்சு சீக்வென்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஏன் பாப்பா திடீர்னு சொல்ற? சொல்லணும்னு தோணுச்சு. எப்படி முடிஞ்சா? அப்படியே கோபம் தலைக்கேறி தலையை பிச்சைக்கலாங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. முடியலடா, சத்தியமா முடியல. இன்னைக்கு ஒரு ஃபிட் செக் பார்க்கலாமா? முதல்ல இடுப்ப மூடு. இனிமே இடுப்பு வெளியே தெரிஞ்சு அடுப்புல கம்பிய காய வச்சு இழுத்துருவேன். இல்ல ஏழை இப்படி பண்றிய. ஒரு சாணு வயிற்றுக்கு தான் எல்லாத்தையும் விக்கிறேன், நான் எல்லாத்தையும் விக்கிறேன்.
வச்சுக்க. மெண்டல் பைதா இருக்கும் எல்லாமே பைதா இருக்கும் சரியான லூஸ். செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னா சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. இந்த முறை நான் அடிச்சா யோ காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளியடியா பாப்போம். என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் சாத்தனோரு சக்திதான். போடா 1/2 கிலோ போடுறா, மாட்டுக்கறியை போடுறா, ஜிம்முக்கு போடா, ஆடா வீரியம் பெருக்குடா. இங்க என்ன நடக்குது? நீ தான் நடக்கிற. என்ன ரங்கா சின்ன பசங்களை வச்சுன்னு காமெடி காட்டுறியா? அவங்களுக்கு ஒண்ணும் பேச்சல. 3 மணி நேரம் இருந்தாலும் ஒரு தண்ணி கூட குடிக்கல, ஒரு குறிப்பே பார்க்கல, திரும்பி கூட பார்க்கல. எப்படி ஆரம்பிச்சானா அப்படி முடிக்கிற வரைக்கும். இவனை முட்டி போட வச்சு முதுகுல பாண்டு கவுத்து பாரு, 400 வருஷம் வாழ்ந்த ஆமா மாதிரியே இருக்கும். முகம் ஃபுல்லா கஞ்சியா? ஏன் முகத்துலயா? யார் டிரைவர்? எனக்கு சாப்பிடறதுக்கே இங்க கஞ்சி கிடைக்க மாட்டேங்குதான். சரிதான், இவனுங்களை கட்டிக்க போற ஆம்பளைங்களோட நிலைமையை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கேன். அந்த கஞ்சி இருக்குல்ல, அதை எடுத்து நைட்டு ஃபுல்லா ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு. அம்மா தங்கச்சி மேக்கப்லாம் கொஞ்சம் கம்மியா பண்ணுமா? நீ அங்க மேக்கப் பண்ணிட்டு போய் சீன் புடுக்குறியாமா? You look very beautiful. Very nice. Very pretty. Very nice dress. And you. ஏய் என்னாச்சு உனக்கு? என் உடம்பு அமனமா காட்டுறதா இருந்தா உனக்கு மட்டும் தானே சாமி கிட்டயும் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். என் அப்ப என் சொந்தக்கார நீயே ஏதாவது மாத்திக்கூடா நினைச்சீங்க. இப்படி ஒரு புள்ள உங்களுக்கு தேவையா? என் புள்ளையா இருந்தா எலி மருந்து வச்சு கொண்டு போடு. தாண்டி உனக்காக காதுனாச்சு. ஓஹோ, காது தனியா வெளியே வந்துருச்சா? என்னடா சாங்கு? என்ன சாங்குடா இது? தாண்டி உனக்கு. என்னடா கத்துற தாயலி? இன்னமே பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாமே செயல் மட்டும்தான். அட்ரா கொஞ்சம் ஸ்பீட் ஏத்துமா. கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுமா, சந்தா கிடா போலே என் பேரை தான் மெல்லுமா. அத பார்க்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்னடா வித்த காட்டுற மாதிரி பாருப்பானா? நான் போறேன் பாத்தீர. சும்மா உட்கார்.
பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண கூடாது. கேட்கலையே. கேட்டா தானே? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்.